விதேக நாட்டை விசித்திரசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய அமைச்சரான தயாநிதி ஊழலில் ஈடுபட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து லஞ்சம் வாங்குகிறான் என்பது மன்னனுக்கு தெரிய வந்தது. இதனால் அவனை பதவி நீக்கம் செய்து நேர்மையான ஒரு நல்ல அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று மன்னன் தீர்மானித்தான். அதற்காக நாடு முழுவதும் தகுதியானவரை தேட ஆரம்பித்தான். அவ்வாறு ஊர் ஊராக சென்று விசாரித்த போது ஒரு கிராமத்தில் குருகுலம் நடத்தி வரும் ஞானசேகரர் என்பவரை பற்றி மக்கள் மிகவும் நல்ல விதமாக பேசுவதை கேட்டான். அவர் அறிவும் நேர்மையும் கொண்டவர், பொதுநலன் நினைப்பவர் என்று அனைவரும் கூறினர். உடனே மன்னன் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி தலைநகருக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு வேண்டினான். கடிதத்தை படித்த ஞானசேகரர் ஆச்சரியமடைந்தாலும் மன்னன் அழைத்திருப்பதால் மறுக்காமல் தலைநகருக்கு சென்றார். மன்னன் அவரை வரவேற்று அமைச்சராக நியமிக்க விருப்பம் இருப்பதாக தெரிவித்தான். அதற்கு ஞானசேகரர் பணிவுடன், அரசே, நான் என் குருகுலத்தை நடத்தி வருவதிலேயே முழு திருப்தி அடைகிறேன். அரசியலில் ஈடுபடவும் அமைச்சராகவும் இருக்க எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்து என்னை என் பணியை தொடர அனுமதியுங்கள் என்றார். அதற்கு விசித்திரசேனன், நீங்கள் பதவியை விரும்பாதவர் என்பதை கண்டிப்பாக அறிந்தேன். அதனால்தான் உங்களை நாடினேன். தற்போதைய அமைச்சர் தயாநிதி ஊழல் செய்தவன் என்று மக்கள் மத்தியில் பெயர் பெற்றுவிட்டான். அவனை அகற்றினால்தான் நாட்டில் அமைதி நிலவும். அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தி செல்வம் சேர்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பல அதிகாரிகளும் துணை போயுள்ளனர். இவ்வனத்தையும் சரி செய்ய உங்களது சேவை நாட்டிற்கு தேவை. பொதுநலனை கருதி இந்த பதவியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமாண்டில் பதிவு செய்யுங்கள். மன்னனின் வார்த்தைகளில் நாட்டின் நலன் இருப்பதை உணர்ந்த ஞானசேகரர் இறுதியில் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ஞானசேகரர் அமைச்சராக நியமிக்கப்பட்டதும் தயாநிதி உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டான். இது நடக்கும் என முன்பே தெரிந்திருந்ததால் தன் ஊழலுக்கான சாட்சிகளை அளித்திருப்பான் என்று அவன் மனதிற்குள் கலங்கினான். பதவி ஏற்ற உடனே ஞானசேகரர் தயாநிதி செய்த ஊழல்களை ஆராய விசாரணை நடத்த உத்தரவிட்டார். விசாரணையில் தயாநிதியிடம் விளக்கம் கேட்கப்பட்ட போது, தவறுகள் நடந்தது உண்மைதான், ஆனால் நான் நிரபராதி. என் கீழ் பணிபுரிந்த அதிகாரிகளை நம்பி மோசம் போய்விட்டேன். உண்மையான குற்றவாளிகள் அவர்கள்தான் என்று கூறினான். இந்த பதிலை கேட்ட ஞானசேகரர் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் ஊழல் செய்தவர்கள் பெரும்பாலும் தங்களை நிரபராதிகளாகவும் குற்றத்தை மற்றவர்களின் மேல் சுமத்துவதும் வழக்கமே என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே தயாநிதியின் கீழ் பணிபுரிந்த அதிகாரிகளை விசாரிக்க முடிவு செய்தார். தயாநிதியின் கீழ் நேரடியாக வேலை செய்த 100 அதிகாரிகளையும் அவர் அழைத்து விசாரித்தார். அவர்கள் அனைவரும், நாங்கள் எதையும் சுயமாக செய்யவில்லை, எல்லாம் தயாநிதியின் கட்டளைப்படியே நடந்தது என்று கூறினார். அதற்கு ஞானசேகரர், அவன் இவ்வாறு செய்ய சொன்னான் என்பதற்கு சாட்சிகள் உள்ளனவா என்று கேட்டார். அதிகாரிகளில் ஒருவர் அவரது ஊழலை நிரூபிக்க நிறைய அத்தாட்சிகள் உள்ளன என்று கூறினான். அப்போது ஞானசேகரர், சரி, நாளை மீண்டும் விசாரிக்கிறேன், இப்போது அனைவரும் செல்லலாம் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். பின்னர் தயாநிதியுடன் மன்னனை சந்தித்து, அரசே, இவருடைய கீழ் பணிபுரிந்த அதிகாரிகளின் நம்பிக்கையை இவர் இழந்திருக்கிறார். அதனால்தான் பதவி போனதும் அவர்கள் இவருக்கு எதிராக மாறியுள்ளனர். நாளை முழு விசாரணை முடிந்த பின் முடிவெடுக்கலாம் என்றார். மறுநாள் விசாரணைக்காக மன்னனும் ஞானசேகரனுடன் அமர்ந்தான். ஞானசேகரர் அதிகாரிகளை ஒருவருக்கொருவராக தனி அறைக்குள் அழைத்து விசாரித்தார். முதலில் வந்த அதிகாரியிடம், தயாநிதி அமைச்சராக இருந்தபோது அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். அந்த அதிகாரி தயாநிதியின் தீய குணங்களை வரிசையாக சொன்னான். பின்னர் அவனிடம், ஏதாவது நல்ல குணம் உண்டா என்று ஞானசேகரர் கேட்டார். அதற்கு எனக்கு தெரியவில்லை என்றான். அவனை அனுப்பிவிட்டு மற்றவர்களிடமும் அதே கேள்வியை கேட்டார். 90 அதிகாரிகள் தயாநிதியிடம் எந்த நற்குணமும் இல்லை என்று கூறினார். 10 அதிகாரிகள் மட்டும் அவனிடம் சில நல்ல குணங்களும் நிர்வாக திறமையும் இருப்பதாக சொன்னார்கள். எல்லா விசாரணையும் முடிந்த பின்
ஞானசேகரர் மன்னனிடம் நற்குணங்களையும் நல்லதை உணரும் மனதையும் கொண்ட அந்த 10 அதிகாரிகளை மட்டும் பணியில் வைத்துக் கொள்ளுங்கள், மீதமுள்ள 90 பேர்களையும் பணி நீக்கம் செய்யுங்கள் என்று கூறினார். மேலும் தயாநிதியை சிறைச்சாலையில் கைதிகளை பராமரிக்கும் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். இதை கேட்ட மன்னன், இவ்வளவு ஊழல் செய்தவனுக்கு புது பதவியா, அவனை தண்டிக்க வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு ஞானசேகரர், அரசே, நாம் இப்போது அவனுக்கு கொடுக்கும் பதவியே ஒரு பெரிய தண்டனை. சிறைச்சாலை கைதிகளை பராமரிக்க வேண்டுமென்றால் அவன் தினமும் சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்து பணியாற்ற வேண்டும். அவனிடம் சில நல்ல குணங்களும் நிர்வாக திறமையும் இருக்கிறது. அதை பயன்படுத்தி ஆயுள் முழுவதும் சிறைச்சாலையிலேயே இருக்கும் தண்டனையை அவனுக்கு அளிக்கிறோம் என்றார். மன்னன் மகிழ்ச்சியுடன், நீங்கள் தான் உண்மையான அமைச்சர் திலகம். ஒருவரிடம் தவறுகள் மட்டுமல்ல நல்லதையும் காண வேண்டும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் ஆலோசனைப்படி நடக்கிறேன் என்றான். அதன் பின் மன்னன் ஞானசேகரின் அறிவுரைகளை பின்பற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்து நாட்டை நல்ல பாதையில் நடத்தினான். நண்பர்களே, இன்னும் நிறைய கதையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க என்ன லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. மனோகரன் என்பவன் ஒரு மாபெரும் பணக்காரன். அவனிடம் செல்வம் கொளித்தாலும் அவனது உடல்நலம் மட்டும் குன்றியே இருந்தது. என்ன மருந்து சாப்பிட்டாலும் அவனது உடல்நிலை முன்னேறவில்லை. இதனால் அவன் எப்போதும் கவலையுடனேயே இருந்தான். அப்போது அவனது நண்பன் வைத்தியநாதன் தன் ஊரில் இருந்து மனோகரனை காண வந்தான். நண்பனின் சோர்வான நிலையை பார்த்த வைத்தியநாதன், மனோகரா, எப்படி இருக்கிறாய், சைக்கியம்தானே என்று நலம் விசாரித்தான். மனோகரன் வருத்தத்துடன், வைத்தி, எனக்கு உடம்பே சரியில்லை, நீதான் சிறந்த வைத்தியராயிட்டே, எனக்காவது ஏதாவது மருந்து கொடுத்து குணப்படுத்து என்று வேண்டினான். அதற்கு வைத்தியநாதன், சரி, நீ தினமும் என்னென்ன செய்கிறாய் என்று சொல் என கேட்டான். மனோகரன் தன் அன்றாட பழக்கத்தை சொன்னான். தினமும் காலையில் எழுந்து கடமைகளை முடிப்பேன், பல் துலக்கி குளித்துவிட்டு ஏதாவது சிற்றுண்டி சாப்பிடுவேன், பிறகு கணக்கு வழக்குகளை கவனிப்பேன், இடையில் ஒரு முறை பலரசம் அருந்துவேன், உச்சி வேலைக்கு சாப்பிடுவேன், பிறகு களைப்பு தீரச் சற்று படுத்து தூங்குவேன், ஒரு தூக்கம் போட்டு எழுந்து நில விவகாரங்களை என் தந்தையுடன் விவாதிப்பேன், பிறகு மாலை சிற்றுண்டி, அதன் பிறகு ஊர் விவகாரம் பற்றி தெரிந்து கொள்வேன், இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு படுக்கும் முன் பழங்களும் பாலும் சாப்பிடுவேன். இதுதான் என் தினசரி வழக்கம். இதை கேட்ட வைத்தியநாதன், மனோகரனின் உடல்நிலை சரியாக வேண்டுமானால் மனக்கவலையை தீர்ப்பதோடு இடமாற்றமும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டான். நீ ஒரு மாதம் என் ஊருக்கு வந்து தங்கு, உன் உடம்பு சரியாகிவிடும் என்றான். தந்தையின் அனுமதி பெற்று மனோகரன் வைத்தியநாதன் ஊருக்கு சென்றான். அந்த ஊரில் மக்கள் அனைவரும் வசதியாக வாழ்ந்தார்கள். அங்கு மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். மனோகரன் தினமும் அந்த நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தான். ஒரு நாள் வைத்தியநாதன் அவனிடம், இங்குள்ள காற்று உனக்கு பிடித்து விட்டது போலிருக்கிறது. நேற்று நான் ஒரு சாதுவை கண்டேன். அவர் ஒரு மூலிகை வேரை பற்றி சொன்னார். அந்த வேரை நோயாளி தன் கையிலேயே பறித்து சாப்பிட்டால் எந்த நோயும் பறந்து போகும் என்றார். அந்த வேர் மலைக்கு நடுவே உள்ள காட்டில் உள்ளது. நாளை நாம் அங்கு செல்லலாம் என்றான். மறுநாள் இருவரும் மலையை நோக்கி நடந்தனர். வைத்தியநாதன் மிக வேகமாக முன்னே செல்ல மனோகரனால் ஈடு கொடுக்க முடியாமல் திணறினான். மூச்சு வாங்க நின்ற மனோகரனிடம், இதற்கே களைத்து விட்டாயா, உனக்கு என்னை போல நடக்க வேண்டுமா என்று வைத்திய உற்சாகப்படுத்தினான். மனோகரனும் வேரை பறிக்க வேண்டும் என்ற ஆசையில் வேகமாக நடந்தான். காட்டின் ஒரு பகுதியில் ஒரு செடியை காட்டி, இதுதான் அந்த மூலிகை என்றான் வைத்தியநாதன். மனோகரன் தன் கையாலேயே அந்த வேரை பிடுங்கி சுத்தப்படுத்தி சாப்பிட்டான். பிறகு இருவரும் ஊர் திரும்பும் வழியில் மனோகரனுக்கு கடும் பசி எடுத்தது. வைத்தி, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட்டால்தான் மேற்கொண்டு நடக்க முடியும் என்றான். வைத்தியநாதன் அவனை ஒரு மலைவாழ் மக்களின் தலைவன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். அந்த தலைவன் அவர்களுக்கு ஒரு தட்டில் சோளசோறு கொண்டு வந்து கொடுத்தான். கடும் பசியில் இருந்த மனோகரனுக்கு அது மிக ருசியாக இருந்தது. வயிறார சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் அங்கேயே நிம்மதியாக தூங்கினான். சிறிது நேரம் கழித்து விழித்த மனோகரன், அந்த வேர் நல்ல மருந்துதான், என் உடலில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றான். அப்போது வைத்தியநாதன் சிரித்துக் கொண்டே உண்மையை சொன்னான். மனோகரா, உன் உடல் இப்போது தேறிவிட்டது. உன் உடல்நிலை சரியாக மூலிகை வேர் மட்டும் காரணமல்ல. நீ பசி எடுத்த பின் சாப்பிட்டதும், நீண்ட தூரம் நடந்ததும், மலை ஏறியதுமே உண்மையான மருந்து. இனிமேல் பசி எடுத்த பின்பே சாப்பிடு. உடல் வேர்க்க உழைக்க வேண்டும். மனம் மகிழ அவ்வப்போது கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும்
இதை செய்தாலே உடல் நலம் தானாக வரும். உண்மையை புரிந்து கொண்ட மனோகரன் தன் ஊருக்கு திரும்பினான். அன்று முதல் உடல் உழைப்பையும் முறையான உணவு பழக்கத்தையும் கடைபிடித்தான். அதன் பின் அவனுக்கு எந்த நோயும் வரவில்லை. இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலதோரத்துல வர்ற கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு. அதையும் பாருங்க, நல்லா இருக்கு. இன்னும் நிறைய கதையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.